ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பஜ்ஜி. இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த கட் பண்ணதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் மாவு எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லாமே வந்து வீட்டிலேயே நான் வந்து தயார் பண்ணியிருக்க மாவு தான். அதாவது கடலை மாவு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அந்த பூவோடைய சைஸு பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் உப்பு போட்டு தான் அந்த காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கோம். அதனால் வேண்டி அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஹோமம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் மாவை நல்லா ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் வந்து சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனாலும் டேஸ்டியாக இந்த மாதிரி வரும். நீங்களும் இதே மாதிரி டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கார சட்னி நல்லா பேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.